தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்பந்தமாக பல விவகாரங்கள் நீங்க பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைச்சிட்டு வரீங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால தீர்ப்பு சம்பந்தமான பல விமர்சனங்கள் இன்டெலெக்சுவல் மத்தியிலும் சரி, வழக்கறிஞர்கள் மத்தியிலும் சரி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பார் அண்ட் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய பல ஹியரிங்ஸ் சம்பந்தமாக இப்போ குறிப்பாக பல வெர்டிக்ட்டுகள் அதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டு பல ஆர்டிகிள்ஸே வந்திருக்கு. குறிப்பாக அந்த ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த காலக்கெடு விவகாரமாக இருக்கட்டும், அதே போல பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சம்பந்தமான ஹியரிங்ஸ் என்னென்ன அப்டேட்ஸ் அதில் நம்ம தெளிவாகவே அந்த பார் அண்ட் பெஞ்சில் நம்ம பார்க்கலாம். அந்த இதுல ரிச்சார்ட்சன் வில்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருக்காரு. இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல கொடுக்கப்பட்டிருந்த இடைக்கால உத்தரவு எந்த அளவுக்கு பிழையா இருக்கு அப்படின்னு சொல்லி பல சான்றுகளை அவர் எடுத்து வைத்து அவர் விவரிச்சிருக்காரு. நீங்களும் முழுசா அதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சார் சொல்ல வருது? அடிப்படையில் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னாங்க, பொதுவாக சிபிஐ விசாரணை எப்படி ஆர்டர் செய்யப்படுகிறதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தராசு பத்திரிகையில 1991 2 பேர் கொலை ஆயிட்டாங்க. அலுவலகம் தாக்கப்பட்டு 2 பேர் அதுல மரணம். ஆரம்பத்தில் நாங்கள் ஒருத்தரை சந்தேகப்பட்டோம். அவரை எதிர்த்து நிறைய எழுதிக்கிட்டே இருந்தோம். ஒரு சதி கோட்பாடு உருவாச்சு. போலீஸ் விசாரணை அப்படியே போச்சு. அதுக்கு பிறகு கலைஞர் கூட தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தராசு அலுவலகத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை பற்றி விசாரிப்போம்லாம் சொன்னார். ஆட்சி மாற்றம், வழக்கு நடக்குது, நீதிமன்றத்தில் நடக்குது. நடக்கும்போது சில சாட்சியங்கள் எல்லாமே பிரசன்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட மனு அது உயர் நீதிமன்றத்தில் இருந்தது. வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போட்டுருச்சு. வழக்கு விசாரணை அப்படியே நின்று போச்சு. சிபிஐ விசாரணை தொடங்கியது. இந்த இடத்துல நீதிமன்றத்துக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிடுவதற்கு சட்ட அங்கீகாரம் இருக்கா இல்லையான்னா இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. என்னென்ன கண்டிஷன்லங்கிறது தான் இதுல பாயிண்ட். இப்ப எங்க மனு சிபிஐ விசாரணைக்கு எப்போ போச்சுன்னா ஒரு 6 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் விவாதத்துக்கு பிறகு. நாங்கள் நஷ்டேட்லாம் கேட்டிருந்தோம், அதெல்லாம் கொடுக்கப்படலை. ஆஃபீஸே கிட்டத்தட்ட நான் 0ல் ஸ்டார்ட் பண்ண 0க்கு வந்துட்டேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் 0. சிபிஐ விசாரணை டீம், டெல்லியிலேருந்து டீமு. அந்த காலத்தில் பொய் சொல்கிற கருவிங்கிறது பாலிகிராஃப் மட்டும்தாங்க. இப்போ இதில் இந்த கரூர் சம்பவத்திலேயே ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்லுவார். யார் சொல்கிறது உண்மைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளர், அவருக்கு சில விஷயங்கள் தெரியும். விசாரிச்சா அவர் விஜய்க்கு எதிராக சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டாரு. திமுக தரப்பு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். விசாரிச்சா திமுகவுக்கு எதிராக சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன வழி? அந்த காலத்துல என்ன வழின்னா பாலிகிராஃப் டெஸ்ட் தான் வழி. அது செங்கோட்டையில் இருக்குங்க, நானும் போயிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கருவி, நம்மகிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. நம்ம அந்த கேள்விக்கு மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஆமா இல்லை ஏதோ ஒரு பதில் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப நம்ம உடல்ல ஏற்படுற மாறுதல்களை வச்சு பொய் சொல்றோம் இல்லை உண்மையை சொல்றோன்னு அந்த கருவி சொல்லும். லைட் டிடெக்டர் டெஸ்ட்னு பாருங்க. அப்போ அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் யாருன்னா பாக்ஸர் வடிவேலுன்னு வட சென்னையில் ஒரு பிரபலமான தாதா. பின்னாடி ஒரு ஜெயில் கலவரத்தில் அவர் இறந்து போயிட்டார். பாக்ஸர் வடிவேலு கதையை வச்சு சமீபத்தில் ஒரு படமும் வந்துச்சு. இதே கருத்தை, இதே மாதிரியான இந்த உண்மை சம்பவத்தை நானும் அதில் சொல்லியிருக்கேன். அதுல பாக்ஸர் வடிவேலு சொல்றதும் அந்த லைட் டிடெக்டர் உண்மையை கண்டறியும் கருவி உண்மைங்குது, நான் சொல்றதையும் உண்மைங்குது. அது எப்படி சாத்தியம்? அப்போ சிபிஐ அதிகாரிகள்கிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஹார்டு கிரிமினல் சொன்னா கண்டுபிடிக்க முடியாது சார், அவன் அதை நிஜமாவே சொல்லிடுவான். நீங்க உண்மையா சொல்றீங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப எதுக்கு சார் இதை நடத்துறீங்க? இதனால என்ன பயன்? ஒன்றும் இல்லை சார், கோர்ட்டுக்கு நாளைக்கு போகும்போது இதை நடத்துனீங்களான்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சட்டபூர்வமான ஸ்டெப்ஸு. இப்போ இந்த கரூர் சம்பவத்தோட சிபிஐ விசாரணையை அப்படியே நீங்க ஒரு கிட்டத்தட்ட 25-27 வருஷம் கழிச்சு பின்னோக்கி பாருங்க. இப்போ நிறைய லைட் டிடெக்டர்ல நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
அப்போ இதுல உண்மையை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் இதுல வந்து ஒரு 6-7 பேர் வராங்க இல்லையா? திமுக தரப்பையும் சேர்த்தே நான் சொல்றேன். நான் வந்து ஒரு வழக்கறிஞரா பேசுறேன். சிபிஐ விசாரணை கடைசியில என்னாச்சுனாங்க, அதை முத்தாய்ப்பா முடிச்சிடுறேன். சிபிஐ விசாரணை நடந்து ஒரு யூஸும் கிடைக்கல. பின்னாடி நான் வந்து இப்போ இந்த செய்தி உலகத்துல கொஞ்சம் டிஜெக்ட் ஆகி வழக்கறிஞரா இருப்போம்டான்னு ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேன். சிபிஐ கோர்ட்ல எனக்கு ஒரு கேஸ், ஒரு கட்சிக்காரர் சார்பாக ஆஜராகிறேன். ஒரு டிஏ கேஸ், அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட் கேஸ். அவரு சதன் ரயில்வேல பெரிய ஆபீசர். சிபிஐ கோர்ட்ல நான் உட்கார்ந்துருக்கும் போது வேற ஒரு வழக்கு, ஒரு 5-6 பேர் 10 பேர்கிட்ட அக்யூஸ்டு ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டா, எங்கேயோ உங்களை எல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தா நம்ம ஆபீஸ்ல சம்மந்தப்பட்டவங்க. என்னடா இது உலகம், திருப்பி நம்மளே வந்து ஒரு பார்ல உட்கார்ந்துருக்கோம், பெஞ்சில் வேற ஒரு நீதிபதி இருக்காரு, அவங்க முன்னாடி இவங்களே வந்து நிக்கிறாங்க, இதுதான் உலகம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இது ஒரு முடிவுக்காக நான் இதை சொல்றேன். இதுக்கும் கரூருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ கரூர் மேட்டர்ல கண்டிப்பாக உண்மையை கண்டறியும் பரிசோதனை நடத்தப்பட வேண்டியது அவசியம். அப்ப உண்மையை கண்டறியும் பரிசோதனை நம்ம நடத்துறோம். யார் பேர்ல? டிவிகே தரப்புல, திமுக தரப்புல, எல்லார் பேர்லயும். யாரெல்லாம் வந்து முன்பின் முரணாக சொல்லிட்டே இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உண்மையை கண்டறியும் பரிசோதனையை நடத்துறோம். நடத்தின பிறகு சிபிஐ என்ன பண்ணணும்னா, எல்லா ஃபைண்டிங்கையும் தூக்கி சிபிஐ கோர்ட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க வழக்கில் வந்துங்க ஏகப்பட்ட கொஸ்டினர் வச்சிருப்பாங்க. ஒரு டீம் வரும், ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் நம்மகிட்ட கேட்கும். ஒரு 6 நாள் கழிச்சு வேற ஒரு டீம் வந்து அதே கொஸ்டின் நம்மகிட்ட கேட்கும். உண்மையா இருந்தா தான் நீங்க அதுக்கு ஒரே ஆன்சர் கொடுக்க முடியும் இல்லையா? நீங்க என்ன ஆன்சர் பொய்னா வந்துங்க மாத்தி மாத்தி சொல்லும்போது பிடிவிட்டு போயிடுவோம். உண்மையை மட்டும்தான் நம்ம ஒரே மாத்தி மாத்தி சொல்லும் போது உண்மை மட்டும் தான் வரும். என்ன சிக்கல்னா, நம்மகிட்ட கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த டார்ச்சர் தாங்காம ரிசைன்மெண்ட் ஓடி போயிட்டாங்க. நான் மட்டும் தான் கடைசி வேலை மிச்சம் இருந்து ஆன்சர் பண்ணிட்டே இருந்து லாஜிக்கல் எண்ட் வரைக்கும் வந்த ரிசல்ட் வரல. சயின்டிபிக் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து டிராப் டெஸ்ட், அதாவது இப்போ இதுலயே வந்து என்னன்னா கிரௌட் அனாலிசிஸ் இருக்கு. ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு பேர் நின்னாங்கிற கிரௌட் அனாலிசிஸ், அதாவது கரூர்ல சொல்றேன், கிரௌட் அனாலிசிஸ் இருக்கு. அதை வெரிஃபை பண்றதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. எங்க காலத்துல வீடியோவே கிடையாது, எல்லாமே வந்து பிசிக்கல். டிராப் டெஸ்ட்னா என்னன்னா, 2 பேர் இறந்து போனாங்க 2வது மாடியில இருந்து, அதே மாதிரி இடையில உள்ள பொம்மையை செஞ்சு மேல இருந்து தூக்கி போட்டு எந்த டிஸ்டன்ஸ்ல விழுந்தாங்கன்னு பார்த்து அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. ரொம்ப பழைய காலத்து மெத்தட். இப்போ அப்படி இல்லைங்க, நிறைய 8K கேமராலாம் வந்துருச்சு. அப்போ விஜயோட வாகனத்துல இருந்த கேமரா அந்த ஃபுட்டேஜ அவரே வாலண்டியரா கொண்டு வந்து கொடுக்கணும்ல. சரி, நிறைய நீங்க யூசர் ஃபுட்டேஜ் தான் பாக்குறோம் நம்ம. இல்லைன்னா நீங்க பத்திரிகையாளர்கள் போய் கரூர்ல பேட்டி கண்டு நிறைய வீடியோ தொகுப்பு வச்சிருக்கீங்க. அதை தாண்டி அபிஷியல் ஃபுட்டேஜ்ங்கிறது கவர்மெண்ட் தரப்புல பெருசா இருக்க வழி இல்லை. ஏன்னா அவங்க ஒரு 5-6 கேமரா போட்டு வேணா செஞ்சிருக்கலாம். மீடியா தரப்புல நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய சேட்டலைட் மீடியா எல்லாரும் கவர் பண்ணிருக்கீங்க, மீடியா தரப்புல நிறைய இருக்கு. ஆனால் விஜயோட கேம்பெயின் வெஹிக்கிள் தரப்புல எடுக்கப்பட்ட வீடியோ அதை கொடுக்க சொல்லி ஆர்டரா ஆயிடுச்சு. ஆனா அதை கொடுக்கறதுக்குள்ளேயே அவங்க வந்து ஆதவ் தான் இன்சார்ஜ், அவரு உச்சநீதிமன்றம் போய் விசாரணையவே வந்து மாத்தியாச்சு. இப்போ சிபிஐ விசாரணை. இப்போமாதான் அவங்க சிபிஐட்ட அதை கொடுக்கணும்ல, ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல. இதெல்லாம் எங்கிட்ட இருக்க வீடியோங்க, எங்க ஆதாரம். இன்னைக்கே என்னமோ தினமலர்ல, இன்னைக்கு பேப்பர் கிடையாதுங்க, நெட்ல படிச்சது செய்தி வந்துச்சு. நேரடியாக வந்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜயை விஜய் தரப்பு சந்திக்கிறது அப்படின்னு. அஜய விஜய் தரப்பு சந்திக்கிறது. எப்படி சந்திக்க முடியும்? சரி, அவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி, அதுவே தவறான ஒரு அப்பாயின்மெண்ட்ங்கிறது என் கருத்து. என்னன்னா, சிபிஐ ஆதாரம் கலெக்ட் பண்ணா சிபிஐ கோர்ட்ல கொடுக்கணும், குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி ஆவணம், சான்றாவணம், வீடியோ ஆதாரம் எல்லாம் கொடுக்கணும். எப்படி வந்து ஒரு சூப்பர்விஷன் கமிட்டியை போட்டு அதுகிட்ட கொடுக்க முடியும்? அப்ப அந்த கமிட்டியில இருக்கவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்வாங்கல்ல. இதெல்லாம் வேணாயா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வைங்க. அப்படின்னா திமுக தரப்புக்கோ இல்ல அரசு தரப்புக்கோ இல்ல விஜய் தரப்புக்கோ கூட அது வந்து இடைஞ்சலா முடியும்ல. இப்போ ஒரு சின்னோரி எடுங்க, பிஜேபி கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, அவங்க எங்க கொள்கை எதிரிதான் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாருன்னு வைங்க, ஒரு மாசம் கழிச்சு. அப்படின்னா விஜய் தரப்பு கொடுக்குற ஆதாரத்தை சூப்பர்விஷன் கமிட்டி என்ன செய்யும்? என்ன வேணாலும் செய்யும்ல. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற கமிட்டியில எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, அந்த கமிஷன்ல அவங்க ஒருதலை பட்சமா நடந்துக்குவாங்க அப்படின்னா இதுவும் அப்படித்தானே வரும்.
ஓகே. அப்போ சிபிஐ விசாரணை அது உத்தரவிடலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த உத்தரவுலே தவறு இருந்ததுங்க. என்னன்னா, பொதுவாக வந்து இன்ட்ரீம்ல வந்து அதை போடுறது இல்ல. நீங்க வந்து முதல்ல பெட்டிஷன் போடுறீங்க. பெட்டிஷன் போட்டு எங்களுக்கு இதெல்லாம் வேணுங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. அது உங்க உரிமை. அப்ப ஏன் நம்பிக்கை இல்ல? நம்பிக்கை ஏற்படுத்த நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பு கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு 4, 5 செட்டு விவாதத்துக்கு பிறகு எடுக்க வேண்டிய முடிவு தான் சிபிஐ விசாரணை. இங்க எடுத்த எடுப்புல இடைக்கால உத்தரவுல போட்டாச்சு அதை. இடைக்கால உத்தரவுக்கு பிறகு பெட்டிஷன் டஸ் நாட் சர்வைவ். ஏன்னா பெட்டிஷன்ல கேட்ட பிரேயரே ஒண்ணுதான். சிபிஐ விசாரணை வேணும். விக்டிம் தரப்புல இருந்து கேக்குறாங்க. அதுல 2 விக்டிம் நாங்க கேட்கலன்ட்டாங்க. அந்த 2 விக்டிம் ஃபேமிலிக்கு இன்னும் பணம் வந்து சேரல 20 லட்சம் ரூபாய். அது தெரியுமா உங்களுக்கு? எஸ். அந்த செல்வராஜ் மற்றும் அந்த இன்னொரு பெண்மணி அவங்க வெளிப்படையாகவே வந்து தொலைக்காட்சிகள்லாம் வந்து பேசினாங்க பிறல் சாட்சி சம்பந்தமாக. ஸோ அவங்களுக்கு இரு குடும்பத்தாருக்கும் வந்து சேரல. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அது பேங்க் அக்கவுண்ட்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. காங்கிரஸ் கொடுத்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கொடுத்திருக்காங்க, அதிமுக சார்பில் கொடுத்திருக்காங்க, பிஜேபி கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க, 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வரல, தாவேகாவுக்கு வந்துருச்சு. தாவேகாவுக்கு வந்துருச்சு. அவங்க 2 பேரும் சரி தாவேகா சொல்றத நம்ம வந்து அப்படியே ஏத்துக்கிடுவோம். அப்ப இதுல சிக்கல் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், உச்சநீதிமன்றத்துக்கும் தெரியும். அப்ப வந்து ஒரு வாரம் ஒரே நாள்ல எடுத்த முடிவை 1 வாரம் கழிச்சோ 4 வாரம் கழிச்சோ முடிவு எடுத்தா என்ன மாறுதல் ஏற்பட போகுது? எஸ்ஐடி இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சா எல்லாத்தையும் தூக்கி சிபிஐட்ட கொடுக்க போகுது. அவ்வளவுதானே. ஏன் இந்த அவசரம்? ஏன் இந்த அவசரம்னா அந்த விஜயோட ஃபுட்டேஜ் வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. நான் அப்படிதான் இதை பார்க்கிறேன். ஏன்னா அது வந்து 8K கேமரான்னு சொல்றாங்க. அந்த இதுல மவுண்ட் பண்ணியிருந்தது. அவங்க வந்து எல்லா கேம்பெயினையும் வீடியோ எடுத்து பின்னாடி வந்து அதை அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக பெரிய அளவுக்கு 8K கேமராங்க. ஏங்க விஜய் வந்த ஜெட்டே அவருக்கு சொந்தம்ன்றாங்க. இதுல ஏகப்பட்ட மேட்டர் இருக்குங்க. அவரு தனி விமானம் யூஸ் பண்றாரு இல்லைங்களா? அதுவே அவரோட விமானம் தாங்க. என்ன வாடகை கொடுத்தா வர்றாரு அப்படின்னு இண்டஸ்ட்ரி டாக் இருக்கு. தமிழ்நாட்டு நடிகர்கள்ல சொந்தமா விமானம் வச்சிருக்கிற ஒரு சிலர்ல விஜய் ஒருத்தரா. விசாரிக்க வேண்டியது, இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய மேட்டர். அப்ப இதுல வந்து இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. இப்ப விஜயே இன்னைய தேதிக்கு 40 பேரும் கொடுத்தாலும் 8 கோடி ரூபாய் ஆச்சு. கேம்பெயின் எக்ஸ்பென்சஸ் வரிசையா அவர் தனி விமானத்தை வாடகை எடுத்தா வச்சுக்கிடுவோம். அந்த எக்ஸ்பென்சஸ் இவ்வளோத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலே அது ஏகப்பட்ட கோடி ரூபா வருது. அவ்வளவு ஃபண்டிங் எங்க இருந்துங்க வருது? தாவேகா தரப்பு கட்சி தோற்றம், எந்த ஒரு கட்சிக்கு தோற்றம், வளர்ச்சி, உருவாக்கம், பெரிய அளவுக்கான எக்ஸ்டென்ஷன் வாங்க, அதாவது பெரிய விஸ்தரிப்பு, தேய்மானம், 5 ஸ்டேஜ் தாங்க ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு. இப்ப அந்த கட்சி தோற்றம் வளர்ச்சி ஸ்டேஜில் தானே இருக்கு. அப்ப எவ்வளவு கோடி ரூபா வந்து அந்த கட்சியோட நிதியா சேர்ந்திருக்கு. அப்ப ஏன் வந்து அதை இவங்க ஆராயவே மாட்டேன்றாங்க? நான் தாவேகா தரப்பு வெறுப்பேற்றணும்னோ இல்ல அவங்கள வந்து ஒரு கீழே சிறுமைப்படுத்தணும்னு நான் சொல்லலை. ஒரு கட்சி அவர் சினிமா நடிகரை ஆரம்பிக்கிட்டாங்க, அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. கட்சி ஃபண்ட்ல இருந்தா இந்த 8 கோடி ரூபா போயிருக்கு. மற்ற எக்ஸ்பென்சஸும் கட்சி ஃபண்ட்ல இருந்தா செஞ்சிருக்கணும். ஏன்னா மற்றவங்க செய்யறதுக்கு வழி இல்லை. இல்லை கட்சிக்கு யாராவது நிதி கொடுத்துருக்கணும், நன்கொடையாளர்கள் இருக்கணும். எல்லாமே டு பி அக்கௌண்டட். கட்சி இன்னமும் எலக்ட்ரல் சக்சஸாக அடையலை. ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் மாதம் ஆகுது, அவ்வளோதான். அதுக்கிடையிலேயே வந்து இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு கட்சிக்கு வந்து அந்தஸ்து இருக்கா? சரி, விஜயே தான் கட்சிக்கு தன்னோட சொத்துல ஒரு பகுதி எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோ. அப்பமா தான் அதையாவது சொல்லணும்ல. சரி, எல்லா கட்சியோட கணக்கும் வந்து ஆடிட்டுக்கு உட்பட்டதுங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க வருஷம் கணக்கு கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு. இல்லைன்னா கட்சியோட பதிவு ரத்தாகி போயிடும். இல்ல எலக்ட்ரல் பாண்ட்ல வந்துச்சா அதையாவது நீங்க பொது வெளியில வைக்கணும். எலக்ட்ரல் பாண்ட்ல வரல. எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டம்லாம் இப்ப அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல சுப்ரீம் கோர்ட். அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பட் அடிப்படை சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுது. பேரன் பெஞ்ச் கட்டுரையும் நானும் படித்தேன். ரைட்டுங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட உரிமை இருக்கு. ஆனா அந்த உத்தரவு எப்போ பிறப்பிக்கப்படணும் அப்படின்னா சில பல விசாரணை கட்டங்களுக்கு பிறகு. அதாவது நிறைய பெட்டிஷன்ஸ் வரும், மாற்றணும், அதை விவாதத்தை கேட்கணும். அவசரமா போடுறது இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்ல இதே நீதிபதி கொடுத்த பல தீர்ப்புகள் அதுக்கு இவங்க நடந்துகிட்ட முறைக்கு எதிராக இருக்கு. உத்தரப்பிரதேச கேஸுங்க,
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது நம்ம எம்எல்சி மாதிரிங்க, அதில் ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு ஸ்கேம், ஆள் எடுக்கிறதுல, அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு லோக்கல் ஹைகோர்ட், உத்தரப்பிரதேச மாநில ஹைகோர்ட்டுக்கு மேட்ரு போகுது. மேட்ரு போன உடனே அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க. என்னன்னா மாநில போலீஸ் விசாரிக்க கூடாது, இதே அடிப்படை தான். மாநிலத்தோட எம்எல்சி சபையில ரெக்ரூட்மெண்ட்ல ஸ்கேம்னா மாநில போலீஸ் விசாரிச்சா நீதி கிடைக்காது, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உடனே இதே மாதிரி கிட்டத்தட்ட பெரிய விசாரணையெல்லாம் இல்லாமலே போட்டாங்க, வேகமா போட்டது. இதே நீதியரசர் வந்து அதை ஸ்டே பண்ணாரு, உத்தரவை ஸ்டே பண்ணிட்டு சிபிஐ வந்து நீங்க இப்படி இஷ்டத்துக்கு போடக்கூடாது, யாராவது ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்க சிபிஐ போட முடியுமா அப்படின்னு கடைசியில் அது போடலை. வழக்கா என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட், சிபிஐ விசாரணைக்கு எப்படி இப்படியெல்லாம் உத்தரவிடணும் அப்படின்னு சில பல பரிசோதனைகளை செய்யணும், சட்ட பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும். அவர் வகுத்த விதி தான், அவரே மீறுறாரு அதை. சிபிஐ எப்படி சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வைன்னா ஓகே, சிபிஐ வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்கலாம். ஹைகோர்ட் மேற்பார்வைன்னா ஓகே, ஹைகோர்ட் கிட்ட கொடுக்கலாம். எப்படி ஒரு கமிட்டி கிட்ட கொடுக்க முடியும்? கமிட்டிக்கு சூப்பர்வைசிங் பவர் இருக்கா? அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜுங்க, அவர் இருக்கட்டும், அதுக்கு என்ன பவர் இருக்கு? 2 பேர் இருக்கவங்க ஐபிஎஸ் ஆபீசர், அவங்க ஆல் இண்டியா சர்வீஸ் ஸ்கூலுக்கு கட்டுப்பட்டவங்க தானே, அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு? எப்படி வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு தன்னோட கண்டுபிடிப்புகளை எப்படி வந்து ஒரு கமிட்டி கிட்ட கொடுக்கும்? பதிலே இல்லை இந்த கேள்விக்கு. என்னோட கேள்வி அதான் சார். இப்போ மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இடைக்கால வெர்டிக்ட் இப்படி ஒன்று கொடுக்குது, அதுல ஒரு கமிட்டியும் அமைக்கிறத பார்க்கிறோம். தமிழர்கள் இடம்பெறக்கூடாது அந்த கமிட்டியில, ஐபிஎஸ் காட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லுது. அந்த மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சினுடைய 2 நீதியரசர்கள் ஏற்கனவே நீங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய வழக்கையும் நீங்க மேற்கோள் காட்டினீங்க, அதுக்கு நேர்முரணான ஒரு ஷரத்தை கொண்டு வந்து இங்க ஒரு தீர்ப்பையும் வழங்குறாரு. அப்படின்னா முழுக்க இதுல முன்னுக்கு பின் முரணான ஒரு பெட்டிஷனருக்கு இருதரப்பு பெட்டிஷனர் வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜினோட கமிஷன் கேட்கறாரு, இன்னொருத்தவங்க வந்து சிபிஐ கேட்கறாங்க பிஜேபி தரப்புல. ரெண்டுத்துக்கும் ஏற்றவாறு ஒரு ஃபேவரபிளான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குது. அப்படின்னா முழுக்க முழுக்க ஏதோ ஒரு முன்னுக்கு பின் முரணான ஏதோ ஒரு உள்ள அரசியல் தலையீடு இருப்பது போல அப்பட்டமாக தெரிகிறது சார். பெட்டிஷனர் கேட்டது கமிஷனுங்க, அதாவது இப்போ நம்ம அருணா ஜெகதீசன் கமிஷன் இங்க கவர்மெண்ட் ஆர்டர் பண்ண மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் கேட்டாங்க, அது கொடுக்கல, கமிட்டி போட்டிருக்காங்க. கமிஷன் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங், அது வந்து இண்டிபெண்டா விசாரிக்கும். ஒரு கமிஷன் விசாரிக்கும் போதே கூட ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம நடத்தலாம். நம்ம இப்போ சமீபத்தில் நடந்த இங்க ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு வழக்குல அருணா ஜெகதீசன் கமிஷன், அதே நேரத்தில் சிபிஐ என்கொயரி, ரெண்டும் நடந்தது. தடை விதிக்கல உச்சநீதிமன்றம். இல்ல, அடிப்படை சிக்கல் என்னன்னாங்க, கமிஷன் வேற கமிட்டி வேற. ஓகே ஓகே சரி, கமிஷன் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங், சிங்கிள் ஜட்ஜா இருக்கு, ரிட்டையர்ட் சிங்கிள் ஜட்ஜா இருக்கலாம், இல்ல 2-3 ஜட்ஜு கூட விசாரிக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரூர்ல ஒரு ஆஃபீஸ் எல்லாம் ஓபன் பண்ணி இந்த இப்போ விஜய்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி, ரஜினிகாந்துக்கு சம்மன் அனுப்புனாங்கல்ல ஸ்டெர்லைட் மேட்டர்ல அருணா ஜெகதீசன், அவர் வரமாட்டேன்ட்டாரு. நான் சொன்னதுதாங்க, அவ்வளவுதான், எனக்கு அதுக்கு மேல எதுவும் தெரியாதுன்னு ஜகா வாங்கிட்டாரு. அதே மாதிரி விஜய்க்கு சம்மன் அனுப்பலாம், எல்லாருக்கும் சம்மன் அனுப்பலாம், செந்தில் பாலாஜிக்கு அனுப்பலாம், யாருக்கு வேணாலும் அனுப்பலாங்க. அனுப்புனா கமிஷன் முன்னாடி நம்ம வந்து சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா கண்டெம்ட் ஆஃப் கமிஷன், அது கமிஷன் என்கொயரி கமிஷன் ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் படி அது நடக்கிற விஷயம். ஆனா அதுவும் இல்லை. இது தீர்ப்பை படித்து பார்க்கிற எல்லாருக்குமே தலை சுத்திருச்சு. என்னன்னா, கமிஷன் வேற கமிட்டி வேற. கமிட்டிலையும் 3 பேரு, 2 பேரு சிட்டிங் ஆபீசர், ஆல் இந்தியா சர்வீஸ் ஸ்கூலுக்கு கட்டுப்பட்டவங்க, ஒருத்தர் ரிட்டையர்ட் ஜட்ஜு, பவரே கிடையாது. இந்த 2 பேரோட பவர் வேற, அவங்களோட அதிகாரம் எல்லாம் வேற. அது எப்படி வந்து இன்னொரு ஆபீசர் அவர் தலைமையில விசாரணை நடக்குது, அவர் எப்படி அந்த அவரோட சாட்சியம், சான்றாவணம், வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் ஒரு கமிட்டி கிட்ட கொடுப்பாரு? கமிஷன்ல வந்துங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரும். அதாவது நீங்க இந்த 4 விஷயம், இப்போ ஜெயலலிதா மரண கமிஷன் ஒரே ஒரு டேர்ம் தான், இப்போ இதுல 4 டேர்ம் அருணா ஜெகதீசன் கமிஷனுக்கு. 4வது டேர்ம் முக்கியமானது என்னன்னா, எதிர்காலத்துல இப்படி சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அதான முக்கியம். ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க, போலீஸ் சரியாக இது கிரௌட கண்ட்ரோல் பண்ணல, ரைட்டு, கிரௌட கண்ட்ரோல் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்ப கரூர்ல இருக்கிற 4-5 போலீஸ் ஆஃபீஸருக்கு அது பிளாக் மார்க். சரி, இப்படியான கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா
அப்படிங்கிற ஒரு கேள்வியை போலீஸ் தரப்பு எழுப்பும்ல. அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வருவாங்க எல்லாரும். இந்த கிரௌட ஆர்கனைஸ் பண்ணாங்களே, அவங்களுக்கு என்ன பொறுப்பு? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அல்லு அர்ஜுன் ஒருத்தர் புஷ்பா 2ன்னு ஒரு படத்துல நடிக்காரு. அவர் வந்து ஒரு தியேட்டருக்கு போறாரு. படம் ரிலீஸோட. பயங்கரமான கூட்டம் கூடியிருது. ஜன நெரிசல். இறந்து போயிடுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன காரணம் சொல்றாங்க? ஏங்க நான் சும்மா தாங்க வந்து பால்கனியில இருந்து கைய காட்டினேன். ஜனங்களா வந்து குவிஞ்சு செத்து போயிட்டாங்க. நான் என்னங்க பண்றது? அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்? நீ ஏன் பால்கனிக்கு வந்த? உன்னால தானே கூட்டம் வந்துச்சுங்கிற கேள்வி வரும். ஷாருக் கான் வந்து இதே மாதிரி பரோடா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்மைலி பால தூக்கி போட்டாரு. கூட்டம் நெரிசல். செத்து போயிட்டாங்க. ஷாருக் கான் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரும்பாலும் என்ன பண்ணுதுன்னா, அவங்க அரஸ்ட் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. என்னன்னா, சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி கொடுப்போங்கிற வேற ஒரு அது கூட ஓகே தாங்க. சுப்ரீம் கோர்ட்டே பலமுறை சொல்லுது. நீ தேவையில்லாம அரெஸ்ட் எல்லாம் பண்ணாத. பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் பலமுறை சொல்லுது. சோ அதை கூட நம்ம விட்டுறலாம். ஆனா அடிப்படையில உச்சநீதிமன்றத்தோட இடைக்கால உத்தரவுல ஒண்ணு இடைக்கால உத்தரவுலயே சிபிஐ விசாரணை போடுற அதிகாரம் அல்லது இதற்கு முன்னாடி நடந்த விஷயம் இருக்கா ஒண்ணு. ரெண்டாவது சிபிஐ எப்படி வந்து ஒரு கமிட்டி கிட்ட தன்னோட முடிவை சொல்லும் 2. மூணாவது ஒரு பெட்டிஷனர் கேட்டாரே சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் வேணும்னு அருணா ஜெகதீசன் கமிஷனுக்கு பதிலாக ஒரு கமிஷன் வேணும்னு கேட்டாரு. அது இன்னமும் இருக்கா இல்லையா? அந்த பிரேயர் இருக்கா இல்லையா? ஏன்னா as it is அந்த பெட்டிஷனரோட பிரேயர் நாட் ஆன்சர்டு. 3. 4வது சிபிஐ வந்து நாளைக்கு பொய் சொல்ற கருவியில இல்லைன்னா ஏதாவது லைட் டிடெக்டிங்ல இன்னைக்கு இருக்கிற நவீனமான டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு 10 பேரை வந்து உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தினா அதையும் வந்து இந்த கமிட்டிகிட்ட கொடுப்பாங்களா? கமிட்டிகிட்ட கொடுத்தா அது பப்ளிக் தானேங்க, பப்ளிக் நாலேஜ் தானே. அப்போ இதுல இவ்வளவு கேள்வி வருது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்துல நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை முறையிடுவோம். ஏன்னா அவர் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அப்ஜெக்ட் பண்றாரு, அந்த ஹோம் கேடர் பாயிண்ட். அதாவது தமிழ்நாட்டை கேடராக கொள்ளாத ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசருக்கு செலக்ட் ஆகும்போது இன்னி இந்த ஸ்டேட் கேடர்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லாத ஒருவரை அப்படிங்கிறது அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அபத்தங்க. என்ன காரணம்னா ஆல் இண்டியா ஆபீசர் ஆல் இண்டியா லெவல்ல போறவங்க. அப்ப தமிழ்நாடு ஹோம் கேடர் இருக்கக்கூடாது அப்படின்னா நாளைக்கு குஜராத்ல நடந்தா குஜராத் ஹோம் கேடர் இருக்கக்கூடாது. இப்படி பல கேள்வி அதுல வரும். அது கண்டிப்பாக அப்ஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர். இந்த தீபாவளி ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெட்டிஷன் போகும்னு நான் நினைக்கிறேன். போனா சிஜே கிட்ட போகணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட போகணும். அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு குளறுபடிகளோட கூடிய ஒரு ஆணை. இந்த ஆணை இன்னொரு சிக்கல் இதுல என்ன இருக்குன்னா, இது நிறைய ஆர்டிகல்ஸ் இதை பத்தி தொடர்ந்து எல்லா நார்த் இந்தியன் பத்திரிகையிலையும் வருதுங்க. எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஹைலி பொலிட்டிக்கல்னு ஆகி போச்சு இது. ஒரு தரப்பு அரசியல் குற்றச்சாட்டை வைக்குது, மறுதரப்பு அரசியல் குற்றச்சாட்டை வைக்குது. அப்ப இவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் இங்க நடக்கு. தேர்தல் வரப்போகுது. அது வரைக்கும் இதே சிபிஐ விசாரணையை நீட்டி இழுத்தாங்க அப்படின்னா என்ன வேணாலும் லீக் பண்ணிட்டே இருக்கலாம். செய்தி என்ன வேணாலும் லீக் பண்ணிட்டே இருக்கலாம். நிச்சயமா சார். கரூர் ஸ்டாம்பீட், அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த இடைக்கால உத்தரவு, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல், இது சார்ந்த உங்களோட டீடைல்டு அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.